வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். மகரம், உங்களுடைய ராசிநாதனான சனி 3ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார். 7.5 சனி முடிந்து விட்டது. பக்கத்து வீட்டுக்காரன், ஏற்ற வீட்டுக்காரன் எல்லாருக்கும் ஸ்வீட்ஸ் கொடுக்கலாம், பட்டாசு வெடிக்கலாம், முடிஞ்சால் போய் டான்ஸ் ஆடலாம், எல்லாம் பண்ணலாம். அவ்வளோ தூரம் சந்தோஷமாக கொண்டாடக்கூடியது. ஏன்னா 7.5 சனி முடியுது. 3ஆம் வீட்டில் சனி. 3ஆம் வீட்டில் சனி மட்டும் இல்லை, புதன், சுக்கிரன் இவங்களும் அங்கே தான் இருக்காங்க. அது போக சூரியனும் அங்கே போய் சேர்றார், ராகுவும் அங்கே இருக்கார். இவ்வளவு கிரகங்கள் 3ல் இருந்தால் எப்படி இருக்கும்னா, ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க மாட்டேங்க. நிம்மதியாக இருக்க மாட்டேங்கன்னா என்ன, க்ரியேட்டிவாக நான் எதாவது சாதிக்கணும், ஐயோ என் டயத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், 3/4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், அப்படி தோணும் மனசில். பரபரப்பாக செயல்பாடுகள், சில விஷயங்களை பெருசாக பிளான் பண்ணலாம், பெரிய விஷயங்களை பிளான் பண்ண முடியும். சரி, அதுக்கான முயற்சிகள் என்ன, லாஜிக்காக அதை அப்ரோச் பண்ணுறது. பாயிண்ட் இதை செய்கிறேன், அது செய்கிறேன், அடுத்து அது செய்கிறேன். ஒரு விஷயத்தை அசஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவான். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்டும் அங்கே கேட்டால். அந்த மாதிரி ஸ்வாட் அனாலிசிஸ்லாம் உங்களால் பண்ண முடியும். கரெக்டாக ஒரு விஷயத்தை அரைவ் பண்ண முடியும். பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராஜெக்டை அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து இப்படி செய்யணும்னு சொல்லி பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணி கையில் கொடுக்க முடியும். அப்போது இந்த ஒரு காலகட்டத்தில் 5ல் குரு, நாலெட்ஜ் கூடவே இருக்குது உதவிக்கு. அப்போ நல்ல நாலெட்ஜும் முயற்சியும் இருக்கும்போது இமயமலையை நகர்த்துவேன்னு நினைக்கலாம், கஷ்டம்தான். ஆனால் அப்படி அதை கூட நினைக்கிற அளவுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் தரக்கூடிய ஒரு காலம் தான் அது. பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு காலம். நம்முடைய இது வரைக்கும் நான் அந்த ஷெல்லுலேருந்து வெளியில் வான்னு சொல்லுவாங்க, பிரேக் த ஷெல்வாங்க. இதுதான் அந்த காலம். யூ வில் பிரேக் த ஷெல் அண்ட் கம் அவுட். 4ஆம் வீட்டில் சூரியன் போகிறது இன்னும் விசேஷம். உச்சமடைகிறது ரொம்ப விசேஷம். பல அரசாங்க அதிகாரிகள் இவர்களுடைய உதவிகள்லாம் கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டத்தில் தெய்வ கடாட்சம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா புதன், சுக்கிரன், சனி எல்லாரும் 9ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 3லேருந்து நேராக பார்வைக்கு பலன் உண்டு. 9 பாக்கியஸ்தானம். ஸோ சிறப்புகள் உண்டு. அதே போல் சில பெரியவங்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம், என் பேரன் நல்லா இருக்கான், என் பேத்தி நல்லா இருக்கா, இவங்களெல்லாம் பார்க்குறீங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டம் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை தந்து, சந்தோஷங்களை தந்து, மன உறுதியை தந்து, உயர்வுக்கான வழியும் காண்பிக்கக்கூடிய காலம். அற்புதமான காலம். தைரியமாக செயல்படுங்க. வெற்றி உங்கள் பேக்கெட்டில் தான் இருக்குது, வெளில எடுக்காத. நல்ல காலம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.